ஹலோ guys, வெல்கம் பேக் டு ஃப்ரூட் பஜ்ஜி சேனல். ஃபேன் ஆஃப் பண்ணல. போன பாட்டில் வந்து இந்த இது அன்கான்சியஸ் ஆசான்ற மீம் பேஜில் வந்து 3 பாட்டு பார்த்தோமா, அதை கண்டினியூட்டி அது 4வது பாட்டு. ஓகேவா? ஆரம்பிப்போம். 4 ஆங்கிரி மேன் பாகம் 4. ஆமாம், சக்ஸஸ் பார்ட்டின்னு சொன்னீங்க. இங்கே நீங்கள் 4 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ஓகே, அது கமல். காசு எல்லாம் ப்ரொமோஷன்லேயே போயிடுச்சு ரஜினி. அதான் சிம்பிளாக ஆஃபீஸ்லேயே வச்சுட்டோம். ஆக்சுவலி ப்ரொமோஷனுக்கு நம்ம செலவே பண்ண தேவையில்லை கமல். நான் ஒரு வழி சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் மஜா மேட்ரு. ஒன்றுமே இல்லை. நேராக இப்போ இன்ஸ்டா போங்க, ட்ரெண்டில் என்ன பாட்டு இருக்குன்னு பாருங்க. அதை நாம் பண்ணி ரீல்ஸ் போட்டால் 1 பைசா செலவு இல்லாமல் விளம்பரம் கமல். அந்த விளம்பரம்லாம் கமலுக்கு தேவையில்லை. நேராக வண்டியை தமிழ்லையும் இங்கே இல்லை ரஜினி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மணி, இன்னைக்கு இதான் ட்ரெண்டு. 1ஆம் தரம் பலூன், 1ஆம் தரம் பலூன் தரா, 1ஆம் தரம் பலூன், 1ஆம் தரம் பலூன் தரா, 1ஆம் தரம் பலூன் தரா. இதை பண்ணலாம், 2ஆம் பண்ணலாம் ரீல்ஸ். சூப்பராக இருக்கே சார், பண்ணலாம். ரஜினி, கமல், மணிரத்னம், 1ஆம் தரம். அது இவரு சொல்கிறாரு, அது சிம்பா நிறைய முடி வச்சிருக்காரு, அவரு பண்ணாதான் நல்லா இருக்கும். கமல் அதிகமாக தான் முடி வச்சுருக்காரு. ஆமாம், அதெல்லாம் முடியாது, நானும் பண்ணுவேன். மணியும் வருவார், பயங்கராக இருக்கும். ரஜினி போடு, தகிட ஷோர்ட் டைம்டா ஹோமிஸ். ஒரு நல்ல பிபி எனக்கே கிள்ளி ஒண்ணு போல இருக்குடா, அந்த அளவுக்கு இருக்குடா. இல்ல பிபிலாம் இல்ல இல்ல, இவரது பாரு, இவரது மட்டும் தான் எல்லாரும் பிடிச்சிருக்கு. ஓடி ஓடி வா, ஓடி ஓடி வண்ணார் முத்தம் தன்னே, சக்கர முத்தம் தன்னே, சக்கர முத்தம் தன்னட்டே, வாவ் ஹோல்சம் டா ஹோமிஸ். இன்னைக்கு நம்ம தான் ட்ரெண்டு. டைரக்டட் பை ரஜினிகாந்த். அண்ணா ரஜினி அண்ணன், இப்படிதான் ஜெயிலர் படத்தை ஓட்டுனீங்களா அண்ணன்? ஓட்டு பட்டனை கழட்டி விட்டு இன்னும் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நடந்தமா, பின்னாடி பேனு போட்டோமா, அங்கே 3ஆவதா ஒருத்தர் இருப்பானு. அது இல்லை, அதுக்கு மேலே ஒரு தக்லீஃப் என்ன தெரியுமா? இந்த ஒரு பாட்டை நம்பி இன்னொரு பார்ட் எடுக்குறானுங்க ஜெயிலர் 2ன்னு. ஓகே வாமாமே, இல்லை வன்மத்தில் உள்ள வைங்க சார், உள்ள வைங்க மாமே. ஒன்று ஜெயிலர் 2ல் பார்த்துக்கிறேன். வந்து பாகம் 5, அதோட கண்டினியூட்டி பாகம் 5. ரஜினி சார் இன்னைக்கு மஜா அட்டி, இப்படிலாம் ஜாலியாக ஆடிட்டு இருப்போம்னு நினைக்கவே இல்லை. மணி சொல்கிறார். அது கமல். அதே தான் மணி, மஜா அட்டி. காலையில் தனுஷை போடுறதுக்கு போயஸ் கார்டன் போனோம். எப்படியோ நீ போதையில் இவர் வீட்டுக்குள்ளே வண்டியை விட்டு கதையை ஹோல்சம் ஆயிடுச்சு. இல்லைன்னா வெட்டு குத்துல முடிச்சிருக்கோம். வாய்ஸ் சொல்கிறாரு, ஆண்டவர் போதையில் எல்லாத்தையும் சொல்லிட்டார், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. சிம்பா உனக்கு தான் சிக்கம் அப்படின்றாரு. அழுவற மாதிரி நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா அது என் காதுல வேற மாதிரி கேட்டது. கமல் என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லை சார், அடுத்து என்ன ரீல்ஸ் போடலான்னு கேட்டாரு. மணி எத்துறதுக்கு டிராப் போட்டு நெத்தியில. நீ அமைதி ரஜினி கோமாட்டார். நீ அமைதியா இரு மணி. என்ன சொன்னீங்க கமல்? அதான் அடுத்த ரீல் எப்போ பண்ணலாம்னு. இப்போ நம்ம போட்ட ரீல்ஸ் எவ்வளோ லைக்ஸ், கமெண்ட்ஸ், எவ்வளோ ஷேர்ஸ். சமாளிக்கிறது பாரு, ரஜினிக்கு சூடாவது. அது இல்லை, சமாளிக்கிறது கமலாண்டனுக்கு சொல்லியா தரணும். ரஜினி சூடாவாரு. கமல் என்ன சொன்னீங்க கமல் அப்படின்னு. ஆமா ரஜினி, காலையில உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு நானும் மணியும் வரல. சிம்புக்கு பிடிக்கலன்னு தனுஷ தூக்கத்தான் வந்தோம். தெரியாம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? என்னடா சமாளிக்கவே இல்லை இருந்தாலே. உண்மையெல்லாம் சொல்லிட்டாப்ல. போதையில இருந்தா கமல் உண்மையை சொல்றாரு போல. அது இல்லை, பிகாஸ் டைரக்டட் பை
ரஜினிக்கு வந்து Unconscious. சரி. ஏய் சிம்பா, யாரும் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, என் போனை மட்டும் எடுத்து என் கையில கொடுங்க, 2 பீரையும் சேர்த்து கொடுங்க, அக்கில் வச்சு அப்படியே போறேன். இப்போ இந்தாங்க உங்க போனுன்னு சொல்லி கொடுக்குறான். அதுல தனுஷ் இவரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு. பாகம் மாறு. ஐயோ என்னடா ஏய் கேமியோவா? கேமியோ ஏய் இல்லடா, என்னடா பாகமால புதுசா என்ன வந்துருக்குது? பாகமாறு இது இத ஓகே. இவங்க வந்து அது அந்த சைடுல அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸ்கிரீன் பிளே இல்ல டைரக்ட் அன்பிரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளேவா? அன்பிரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே. இங்க என்ன நடக்குது, அதே இடத்துல வேற ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி சொல்ல வராங்க. அப்படியே கூட இருக்கலாம். இது இல்ல ரஜினி வந்து ஃபோன் பண்றாரு மாமே தனுஷ்க்கு. ஓகே, தனுஷ் வந்து இப்ப அவரோட அட்டியில இருக்காரு. ஓ, அவருக்கு வந்து இப்ப ரஜினி வந்து கால் பண்றாரு. சரியான அட்டி. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்டி. ரஞ்சித்து மாரி செல்வராஜ் வெற்றி மாறேன் நடுவில் தனுஷ். ரஜினி சார் கூப்பிடுறாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க மாதிரி. மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? நான் நீலம் ஆஃபீஸில் ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்கேன். கூட யார் இருக்காங்க? கூட மாறி ரஞ்சித் வெற்றி இருக்காங்க. ஏன் என்னாச்சு? காலையில் போயஸ் கார்டனில் நடந்த சம்பவம் தெரியுமா? தெரியுமே, மணி சாரும் கமல் சாரும் உங்களை வந்து அழைச்சிட்டு போனதா சொன்னீங்க. ஐயோ மாப்பிள்ள, அவங்க என்ன அழைச்சிட்டு போக வரல, உங்களை சுத்து போட வந்திருக்காங்க. சுத்து போட்டாண்டா. என்ன சொல்றீங்க? சுத்து போடவா? எதுக்கு? சிம்பாவுக்கு உங்களை பிடிக்கலன்னு உங்களை தூக்க வந்திருக்காங்க. சிம்பா, எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் மணி ஆஃபீஸில் தான் இருக்கேன், எல்லாரும் என் முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. நம்மளன்னா நான் போட்டு அனுப்புகிறேன் மாப்பிள்ள. இல்லை எல்லாம் கேட்குறேன். சார் என்ன சார் இது, அவரை பிடிச்சி வச்சுட்டு உங்களை அங்கே வர சொல்கிறாங்களா? ஒன்றும் புரியல எனக்கு. சிம்பா, எதுக்கு என்ன தூக்கணும்? அதுவும் மணி சார் கமல் சாரை வச்சு எதுக்கு சுத்து போடணும்? நீ அழிக்க வந்த அசுரன்னா நான் காக்க வந்த ஈஸ்வரன்னு சொல்லும் போதே தெரியும் என்னைக்காவது சிக்கன் கொடுப்பாருன்னு. இல்லை, வல்லவன் படத்தில் கூட உங்கள் வசனத்தை கலைச்சி போட்டிருப்பாரு. லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டானா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வாசலுக்கும் போய் நிற்பேன்னு நினச்சியா? சிங்கம் டீனு அதுக்கு மாறி சொல்கிறாரு. நீங்கள் படிக்காத படத்தில் என்ன மாதிரி பசங்களை பார்க்க தான் பிடிக்கும்னு சொன்னதுக்கு அவர் என்னை பார்த்த உடனே பிடிச்சிருன்னு டைலாக் வச்சாரு. எல்லாம் ஏற்றி விட்றாரு. அது மட்டுமா, மானாவது படத்தில் வில்லம் பேர் தனுஷ். ஐயோ, ட்ரிபிள் ஏ படத்தில் நேரடியாகவே இவர் பேரை சொல்லி கலாய்ச்சிருப்பார். வானம் படத்தில் தனுஷ் கிட்ட காசு கேட்கலாம்னு சொல்லுவார். இவர் ஆடியோ லான்ச்சில் படம் மாசாக வந்திருக்குன்னு சொன்னதுக்கு அவர் ஆடியோ லான்ச்சில் மாஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்னு சொன்னார். சிக்கம் தான் டி அப்படின்ற வெற்றிமாறன் ஏற்றி விடுறாருங்க. எந்த அளவுக்கு கவனிச்சிருந்தா எந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? தனுஷ் கேட்குறாரு. என்ன கேள்வி டி இது? ரஜினி இல்லை, என்ன கேள்வி டி இது? தனுஷ். ஆமாம், ரஜினி சாரை கடைச்சி வச்சுட்டு உங்களை வர சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்க. ஆமாம் பிரச்சனையை வளர்க்க வேண்டாம், வாங்க போய் என்னன்னு பேசி முடிச்சுட்டு வந்துடலாம் மாறி சொல்கிறாரு. அப்போ சரி வெற்றி, எதுக்கும் டூல்ஸ் எடுத்து வைங்க, கிளம்பலாம். போட்டு தலைவர் தமிழை வச்சு அவன். ஓகே.